பேர்வளையை சேர்ந்த எல்லாருக்கும் தெரியும். ஷேக் நாயம் அவர்களை பற்றி தெரியும், அவர்களுடைய ஆபாக்கள் அவர்களுடைய வாப்பாமார்களை பற்றி தெரியும். இதற்கு முன்னால் நடந்த அவர்களுடைய வாப்பாமார்களுடைய கிராமத்திலே நடந்த எவ்வளவு பிரச்சனைகளை, எவ்வளவு அநியாயங்களை அவர்கள், அதாவது எங்களுடைய 18 ஊரை சேர்ந்த பிள்ளைகள் வந்து பார்த்து அவர்கள் ஆவேசப்பட்ட நேரத்திலும் சில பிரச்சனைகள், முன்னைய காலத்தில் நடந்த சில பிரச்சனைகள், அதாவது கேட்டை புகார் தக்கியாவுடைய கேட்டை உடைக்கப்பட்ட பொழுதெல்லாம் இவர்கள் பிள்ளைகள் அவர்களுடைய முரீதுகளை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். எந்த ஒரு சண்டைக்கும் போக விடவில்லை. ஒரு பக்கத்திலே எதிரிகள், அதாவது அப்படியான கேட்டை உடைப்பதற்காக வேண்டிய குழு வந்து அவர்கள் உடைக்கிறார்கள். இந்த பக்கத்திலே அவர்களுடைய முரீதுகள் இருந்து ஆவேசத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய முரீதுகள் அவர்களை ஏதாவது செய்து விடுவார்களோ என்று ஷேக் நாயம் இவர்களுடைய வாப்பா அஷேக் முகமது இப்னு அஷேக் அப்துல் சமீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கொடையை பிடித்துக் கொண்டு வந்து அவர்களுடைய முரீதுகளுக்கு முன்னால் நின்று விட்டார்கள். காரணம், அவர்களுடைய முரீதுகள் அவரைகளை தாண்டி போக மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். இந்த அடிப்படையிலே சமாதானமே அவர்களுடைய வாழ்க்கை, சமாதானத்தை விரும்பக்கூடிய அந்த ஷேக் நாயம் அவர்களை பற்றி, அது மாத்திரமல்ல அந்த ஷேக் நாயம் அவர்களுடைய சேவைகள், பல சேவைகளை சொல்ல முடியும். சொல்லி காட்டுவதற்கு ஒன்றை சொல்லி காட்டுகிறேன். உலகத்தையே அதிர்ச்சிக்கு உட்படுத்திய சுனாமி, இது தெரியும். இந்த சுனாமியின் பொழுது அந்த மருதானை, அதுபோல வேறுவரை பல கோணங்களைச் சேர்ந்த மக்கள்கள் எல்லாம் தக்கியாவிலே வந்து தஞ்சம் புகுந்தார்கள். அந்த நேரத்தில் அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய உணவுகள், பொருட்களை எல்லாம் ஷேக் நாயம் அவர்கள் வானம் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், என்னுடைய பொறுப்பு அதை பார்த்துக் கொள்வது என்று இப்படியாக பல சேவைகளை செய்த அந்த ஷேக் நாயம் அவர்களை பற்றி தரக்குறைவாக அப்படி ரேடியோவில் அவர்கள் நேற்றைய தினம் பேசினார்கள். அப்படி பேசுவது தரிகாவாதிகள் அல்ல, எங்களுக்கு தெரியும். இந்த தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் தான் பெண்களை எல்லாம் தூண்டிவிட்டு அவர்களுடைய தௌஹீத் ஜமாத், நீங்கள் தரிகா பெண்கள் பேசுவதை போல் நீங்கள் சொல்லுங்கள் என்றெல்லாம் அவர்கள் அதை ஒரு செட் பண்ணி செய்த வேலை. என்றாலும் இதை கேட்டுக்கொண்டு மற்ற தனிக்கத்து பெண்கள் எல்லாம் அவர்களுடைய வீடுகளை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, இதுதான் எங்களுக்கு ஆத்திரம். அது மாத்திரமல்ல, மற்ற தரிகாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் இதற்கு வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லவில்லையே, கேட்கவில்லையே, ஆறுதலுக்காக இப்படி கேட்கவில்லை. அப்படி கேட்டிருந்தால் அது உண்மையிலே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய உலமாக்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய இந்த பள்ளி மஸ்ஜிதுர் ரஹ்மான், இந்த பள்ளி வாசல் அமைக்கப்பட்ட காரணம் எது தெரியுமா? தரிகாக்களை தாக்க வேண்டும், வசீலாவை எதிர்க்க வேண்டும், வழிமார்களை எதிர்க்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோட்பாடு. இதற்காக வேண்டித்தான் நாங்கள் பள்ளியை கட்டினோம் என்று சொல்கிறார்கள். அப்படி நாங்கள் சொல்லக்கூடிய எதையும் நீங்கள் கேட்டு வரக்கூடாது என்று சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுடைய கொள்கையை சொல்லட்டும், அதில் நாங்கள் தலையிட மாட்டோம். என்றாலும் தனிப்பட்ட முறையிலே பேர் குறித்து புகார் தக்கியாவுடைய ஷேக் நாயகம் அப்படியெல்லாம் பேசின நேரத்திலே எந்த ரோசம் உள்ள எந்த முரீதாவது கேட்டுக்கொண்டிருப்பார்களா? அது மாத்திரமல்ல, அவர்கள் அபுல் ஹசன் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எவ்வளவோ தரக்குறைவாக பேசுகிறார்கள். அதுபோல் அலவியத்துல் காதிரியா தரிகாவை எவ்வளவோ தரக்குறைவாக பேசுகிறார்கள். அந்த தரிகாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் மௌனிகளாக இருக்கிறார்களே, ஏன் காரணம்? இவர்களுடைய இந்த பள்ளி வந்ததிலிருந்து அவர்களுடைய தரிகாக்களை சேர்ந்த எத்தனை உலமாக்கள் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், இது பெரும் பிரச்சனை, இது பெரும் தலைவலி, என்ன செய்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த விதமான ஆக்ஷனையும் இவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்களே, ஏன் காரணம்? சரி, போனதெல்லாம் போகட்டும், இனிமேலாவது இவர்களுக்கு ஒரு முடிவை எடுத்து இந்த சிறப்பாக இருந்த இந்த பேர்வலையிலே இப்படியான ஒரு குழப்பத்தை, அதாவது ஒன்றை சொல்லி காட்டுகிறேன். நாங்கள் எல்லாம் சஹீஹுல் புகாரி மஜ்லிஸுக்கு வந்து மஜ்லிஸ் முடிந்து 2-3 நாட்களிலே நாங்கள் எத்தனை ஒவ்வொரு, அதாவது மாச கணக்கில், அதாவது கிழமை கணக்கில் வேலை வெட்டிகளை எல்லாம் விட்டுவிட்டு அந்த புகாரி மஜ்லிஸுக்கு ஹிதமத்துக்காக வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மதரசாக்களை எல்லாம் லீவு கொடுத்து விட்டு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் கூட மதரசாவை லீவு கொடுத்து விட்டு வந்தவன். நான் வளமையிலே புகாரி மஜ்லிஸ் முடிந்து 2-3 நாட்களுக்கு பின்னால் மதரசாவுக்கு போய் நாங்கள் மதரசாக்களை ஆரம்பித்து எங்களுடைய அந்த மார்க்க சட்டதிட்டங்களை, அந்த பாடங்களை நடத்தி வருகிறோம். ஆனால் இந்த தடவை அப்படி முடியவில்லை. இப்படியான பிரச்சனை, ஒவ்வொருவருக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய இவர்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை சாபம் இடுவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்றாலும் கடைசியாக சொல்லி காட்டுகிறேன், இந்த நடந்த முழு பிரச்சனையையும் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். அந்த தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்களும் அவர் அந்த மௌலவியும் தான் இதற்கு முழு காரணம் என்பதை சொல்லி பேச்சை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.